3 லட்சம் கொடுத்துட்டேன்ல, இன்னும் எவ்வளோ பணம் வேணும்? இன்னும் 5 லட்ச ரூபா நீ ரெடி பண்ண வேண்டி இருக்கும். 5 லட்சமா? அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போகிறது? எனக்கு தெரியாது. திருடு, கொள்ளடி, இல்லைன்னா போய் பிச்சை எடு, எதை வேணா பண்ணு. ஆனால் அந்த 5 லட்ச ரூபா வர்ற வரைக்கும் உனக்கு விசா வராது, புரியுதா? இங்கே பாருங்க, இந்த 3 லட்சத்துக்கே நான் எங்கள் அம்மாவோட நகையெல்லாம் விற்றுட்டேன். இதுக்கு மேலே நான் என்னத்தை விற்கிறது? ஒரு ஐடியா இருக்கு. சரளாவாடி சவுலில் ஒரு ரூம் இருக்குல்ல, அதோட பேப்பர்ஸை என்கிட்ட அடமானம் வச்சிரு, உன்னோட வேலை முடிஞ்சிடும். இல்லை, என்னால் அப்படி பண்ண முடியாது. அப்போ பணம் கொண்டு வந்து கொடுக்குறவரு என் முகத்திலே முழிக்காத. ஆனால் நான் தான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டேன்ல. அங்கே என்ன நடக்குது? துப்பாக்கி சொல்கிற சத்தம் கேட்குது. ஏய், இங்கேருந்து கிளம்பு. கிளம்பு. யார் ஷூட் பண்ணுறதுன்னு சொல்லுங்க. தேவையில்லாத கேள்வியாக கேட்டிருக்காத. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. எதுக்காக இப்போ தேவையில்லாம ஷூட் பண்ணிட்டு இருக்க? அண்ணா, அந்த தீபு பேக் எடுத்துட்டு ஓடிட்டான். நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ? இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி அந்த டீப்பு இந்த பில்டிங்கை விட்டு வெளியில போக கூடாது. போங்க. தீபு, நீ இங்க என்ன பண்ற? இந்த ரத்தம். இந்த பேக்கை வச்சுக்க, சீக்கிரம் எடுத்து போயிடு. ஆனா நீ துபாயில தான் இருந்த, எப்ப திரும்ப வந்த? அப்புறம் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தீபு? கேள்வி கேட்காத, நான் சொல்றத மட்டும் அப்படியே பண்ணு. போ, பேக் எடுத்துட்டு போ. ஆனா ஓடி போயிடு. தீபு, 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 தீபு எந்திரி. தீபு, தீபு எழுந்துரு. தீபு, தீபு எழுந்துரு. தீபு, जरा हट के जरा बच के ये है बम्बे मेरी जान हो ही हा हा குட் மார்னிங் அலினே. வந்துடுறாங்க, பார்த்துக்கலாம். ஏய், என்ன சொன்ன? குட் மார்னிங் சொன்னேண்ணே. அனில் அண்ணன் வணக்கம்னு சொல்லு. சரிங்கண்ணே, வணக்கம். வணக்கம். டே விஜு, எங்கே போயிட்டுருக்க? என்னடா பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்க? இல்லைண்ணா, அது நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன்? சரி சரி, இன்னைக்கு நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் என் வீட்டுக்கு வராங்க படம் பார்க்கறதுக்கு. அது என்னன்னா, வீட்டில் டிவி வாங்கி போட்டுருக்கேண்ணா, 55 இன்ச்சுப்பா. சரியா? மறக்காமல் வந்துடு. ஓகே? நான் கண்டிப்பாக வந்துடுறேன். என்னடா பார்க்க ஒரு மாதிரி இருக்கா? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையானே? இல்லையே, ஒன்றும் இல்லை. அது என்னன்னா, நேற்றுலேருந்து தூங்கலை, வேலை நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் தூங்கினா எல்லாம் சரியாக போயிடும். சரி சரி சரி, போ பார்த்து போ. சரி அண்ணா. வணக்கம் சித்தப்பா, என்ன வேலைக்கா? ஏய் விஜு, நீ நேற்று ராத்திரி எங்கே போயிருந்த? நான் உனக்காக பூரன் போலி செஞ்சு வச்சேன். சந்தியாமா, அது நேற்று முக்கியமான வேலை ஒன்று திடீர்னு வந்துடுச்சு, அதனால் போக வேண்டியதாகிடுச்சு. அப்படியா? உன் சந்தியா அம்மாவோட பூரன் பொலியை விட ரொம்ப முக்கியமான வேலையா? அட, இந்த பேக்கில் என்ன இருக்கு? அது இதில் என்னோட ஃப்ரெண்டோட பொருளாக இருக்குது. அவன் ஷிஃப்டிங் பண்ணிகிட்டு இருக்கான், அதான் கொஞ்ச நாளைக்கு இங்கே வச்சுக்க சொன்னான். திரும்ப எடுத்துகிட்டு போயிடுவான். சரி சரி, ஆனால் இந்த பேக்கில் என்ன சிவப்பு சோப்பாக இருக்கு? அது வந்து அவன் ஷிஃப்ட் பண்ணுறான்ல, அதனால் பெயிண்ட் ஏதாவது இருக்கும். ஓ சரி சரி சரி, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். சரிப்பா, வரேன்.
விஜய். அம்மா ஏய் விஜு. விஜய். இதோ வரேம்மா. விஜய். இதோ வந்துடுறேம்மா, ஒரு நிமிஷம். என்னம்மா? அட என்னப்பா, என்ன பண்ற? அப்புறம் ராத்திரி எல்லாம் நீ எங்க இருந்த? உன்னோட கவலைனால எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? அது வந்து அம்மா, நேற்று நான் முகேஷோட வீட்டில் இருந்தேன்ல, நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எப்போ தூங்கினேன்னு எனக்கே எதுவும் தெரியலம்மா. அப்போ ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. ஃபோனில் பேட்டரி லோ ஆயிடுச்சு, அதான் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அடடா, என்னென்ன முட்டாள்னு நினச்சியா? உன் ஃப்ரெண்டு கிட்ட கூடவா சார்ஜர் இல்லை? ஐயோ அம்மா, எவ்வளோதான் திட்டுவீங்க? இப்படி திட்டிகிட்டே இருப்பீங்களா இல்லை சோறு போடுவீங்களா? என் வயிற்றுல எலியோட சேர்த்து யானையும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அட போப்பா, போஹா செஞ்சு வச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும் போஹா. நீ போய் கை கால்லாம் அனுப்பிட்டு வா, நான் போய் உனக்கு எடுத்து வைக்கிறேன். அண்ணா, இன்னைக்கு சாயந்தரம் சந்தைக்கு போலாமா? ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை கூட்டு போறேன். தேங்க்யூ அண்ணா. அம்மா, நான் போயிட்டு வரட்டுமா? எங்க? சாயங்காலம் சந்தைக்கு. டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறத ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடாம வச்சிடாத, உனக்கு பிடிச்ச காய்கறி செஞ்சிருக்கேன். சரி சரி, பாய் பாய். மறுபடியும் ஏரியில காலடி ஏத்து வைத்து என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு? அம்மா அம்மா என்னாச்சு அம்மா? நான் உன்கிட்ட ஒன்றும் பேசல. இங்க பாருங்க, நான் உங்க ரூமுக்கு வெறும் 15 லட்ச ரூபா மட்டும் கொடுக்க போறதில்ல, அதோட 2 பெட்ரூம்ல ஃபிளாட்டும் கொடுக்குறேன், அதுவும் குறைஞ்ச விலையில. 2 ரூம் ஃபிளாட்டா? ஆமா மீனாக்கா, அது 2 BHK ஃபிளாட்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த பேப்பர்ல மட்டும் சைன் போடுங்க, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷம் தான். இவங்க கொடுக்க போறோம்னு சொல்ற ஃபிளாட் எங்க கொடுப்பாங்கன்னு கேளுங்க. இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. நம்ம ஏரியா விட்டு போக முடியுமா? நீங்களே சொல்லுங்க. இங்க பாருங்க அனிலானே, எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறீங்க? அவங்க ஆஃபர் என்னன்னு தான் கேளுங்க. இது ஒன்றும் ஆஃபர் இல்லைனா சதி. நம்ம ஏரியா விட்டு நம்மள அனுப்புறதுக்கான சதி. நான் இருக்கிற வரையும் இந்த ஏரியால அப்படி ஒண்ணு நடக்காது. ஏய், இங்க மேல பாரு, மேல மேல, இங்க 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 மேல. இங்க இருந்து துரத்த பாக்குறாங்க. ஏய், உன்னை இங்க வர வேண்டாம்னு நாங்க சொல்லி இருக்கோம்ல, உன்னால சும்மா இருக்க முடியாதா? ஏய் வாம்டா, ஒரு வாட்டி உனக்கு சொன்னா புரியவே புரியாதா? உன்னோட மூளைக்கு எதுவும் ஏறவே ஏறாதா? ஐயோ அம்மா, உங்களோட நன்மைக்காக தான் நாங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை எல்லாருக்கும் பணக்காரங்களாகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கும். இப்போ இது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு, இந்த வாய்ப்பை தட்டி கழிச்சிடாதீங்க. வாய்ப்பை நாங்க ஒன்றும் தட்டி கழிக்கல. நீங்க இதே மாதிரி நாய் மாதிரி கோல்ச்சினே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க எல்லாரும் கல் எடுத்து அடிச்சு துரத்த வேண்டியது இருக்கும். போய் அங்க இருந்து இவங்களை அடிச்சு துரத்தணும். நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு பக்கபலமா நான் வரேன். யாருக்காகவும் நீ பயப்படாத. அம்மா அமைதியா இருங்க. ஏய் கேட்டுக்கங்க, இந்த சால் இருக்கு பாருங்க, சாலு. இந்த சாலு தான் எங்களுக்கு பிறந்த இடம், புரிஞ்சுதா? இங்க வரவங்க எல்லாரையும் வாங்க வாங்கன்னு வரவேற்போம். என்ன புரியுதா? இது எங்க அம்மா. சின்ன வயசுல இருந்து நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம், இங்கதான் எல்லாரும் வளர்ந்ததும். உனக்கு இதெல்லாம் தெரியுமா? ஏய் இங்க பாருடா, உன் அம்மா வீடு இங்க பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வயசும் ஆயிடுச்சு. எங்க அம்மாவை நாங்க விற்போமா பணத்துக்காக? அடி செருப்பால. ஏய் கேளியா, உன்னோட இந்த கேவலமான ஆஃபர் இருக்குல்ல, ஏமா அந்த வேணா கிடப்பான், அவங்க கிட்ட போய் சொல்லுவோ. இப்போ இங்க இருந்து கிளம்பு. முடியாது, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. பணக்காரங்களா ஆகணும்னா இந்த மூளையை கொஞ்சம் பயன்படுத்தணும். இந்த இடத்த நான் விட மாட்டேன். எப்பாடு பட்டாவது இந்த இடத்த நான் பிடிப்பேன். ஆஸ்ரயா சார், இதை பாருங்க, ரத்த கரையோட இங்க கை அடையாளம் இருக்கு. அப்புறம் சார், இந்த புல்லட் ஷெல் கிடைச்சது அந்த பக்கம். அநேகமாக கொலைக்காரன் அங்கேருந்து ஷூட் பண்ணியிருக்கான். அப்புறம் அடிப்பட்டவன் இங்கே ஓடி வந்திருப்பான். செவரில் கைப்பற்றிருக்க, அப்புறம் அங்கே போய் உயிரை விட்டுருக்கான். பிரிண்ட் எடுங்க, அப்போ தான் நமக்கு செத்த வந்தா இல்லை கொலை பண்ண வந்தான்னு தெரிய வரும். சார் அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த லெதர் பீஸ் கிடச்சிது, இதுலேயும் ரத்தக்கரை இருக்கு. ரத்தமா? சார் இந்த துண்டு ஏதாவது லெதர் ஜாக்கெட்டோட தான் இருக்கலாம். இது கொலைகாரன் தான் இருக்குமோ? பேக்கோடது கூட இருக்கலாம்.
அந்த பாடியில் இங்கே அடையாளம் இருந்துச்சுல்ல பட்டை மாதிரி, ரொம்ப நேரம் பேகை மாட்டியிருந்தா இந்த மாதிரி அடையாளம் வரும். சார் ஒருவேளை இது பேக்கோட அடையாளம்னா அப்போது அந்த பேக் எங்கே இருக்கு? ஒருவேளை அந்த பேகுக்காக தான் கொலை நடந்திருக்குமா? அப்படியும் இருக்கலாம். இப்பெல்லாம் நியூஸ் பேப்பரில் நல்ல விஷயங்களே வர்றதில்ல. இந்தியா மேட்ச்சில் தோத்துடுச்சு, இங்கே யாரையோ கொள்ளடிச்சிட்டாங்க, எங்கேயோ கொலை நடந்திருக்கு, எங்கேயோ பெண்களுக்கு கொடுமை நடக்குது. அட 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 இது என்னதியா? என்னாச்சு மாமா? இது நம்ம தீபு தானே? என்னாச்சுப்பா? நம்மளோட தீபு, நம்ம தீபுக்கு என்னாச்சு? நம்ம தீபு செத்து போயிட்டான் சந்தியா. என்ன? சிஐடிக்கு அவனுடைய பாடி கிடைச்சிருக்கு. என்ன நம்மளோட தீபு? அண்ணா தீபு துபாயில் தானே இருந்தான். ஆமா, எப்படி? அப்புறம் எப்படி அவன் டெட் பாடி இங்கே இருந்துச்சு? ஆனா ஆனா இந்த செய்தியை அவங்க அம்மா கிட்ட யார் சொல்லுவாங்க? ஆமா, இந்த செய்தி அவங்க அம்மாட்ட யார் சொல்றது? அட அஜி, தீபுக்கு தான் மஃப்ளர் பண்ணிட்டு இருக்கேன். குளிர்காலம் ஆரம்பிக்க போதில்ல, அப்புறம் அடுத்த மாதம் தீபுவும் வரப்போகிறான். தீபுக்கும் இந்த கலர் நல்லா இருக்கும்ல? அஜி, என்ன ஆச்சு? ஏன் அழறீங்க? என்ன பிரச்சனை? நீங்களும் இவங்க எல்லாரும் ஏதாவது ஆயிடுச்சா? தீபு அம்மா? உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. அஜி, யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்களா? யாருன்னு சொல்லுங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன். உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? கவிதா, சொல்லுங்க அஜி. நம்ம தீபுக்கு ஏதாவது ஆச்சா? நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாமா. ஆஜி, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. என்ன நீங்க எல்லாரும் இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சாலில் உள்ளவங்க எல்லாமே அதே சொல்றாங்க. தீபு உங்க எல்லாருக்கும் செல்லம் இல்லையா? தீபு வருவான்ல, அப்போ உங்க எல்லாரும் பத்தி நான் சொல்றேன். உங்க எல்லார பத்தியும் நான் அவங்ககிட்ட புகார் பண்ண போறேன். தீபு போய் நீங்க எப்படிலாம் சொல்லலாமா? நம்மளை விட்டுட்டு போயிட்டாமா. ஜி, மறுபடியும் அதே சொல்றீங்க. எப்படி சொல்றது பாரு. இந்த கவிதா, உன்னை நீ சமாளிச்சுக்கோ. கவிதா, அஜி, தைரியமா இரு கவிதா, தைரியமா இரு. அஜி, அஜி, என்னுடைய தீபு, இங்க பாருமா, கொஞ்சம் அமைதியா இரு. உன்னை நீ தான் தேத்திக்கணும். அவி பசங்க யார் என்ன பண்ணானுங்கன்னு தெரியலையே. குட் மார்னிங் சார். வந்துட்டீங்களா எல்லாரும்? குட் மார்னிங். குட் மார்னிங். பிரத்யுமன் வரல? பிரத்யுமன் சார் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாரு. அப்படியா? அது வரைக்கும் ஏதாவது சொல்லுங்க. டெட் பாடி கூட பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா? டெட் பாடி கூட எப்பவும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும்ல. ஒன்று பண்ணலாம், பிரத்யுமன் வரட்டும், அதுக்கப்புறமா சொல்றேன். அப்படியா? அப்படின்னா சரி, வாங்க தாரிகா மேடம், வெளியே போய் சுடா டீ குடிச்சிட்டு வருவோம். போலாமா? வாங்க போலாம். ஹலோ தம்பி, தாரிகா இப்போ டீ குடிக்க வர முடியாது. ஏன் 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 ஏன்? ஏன்னா இவங்க வேலை செய்யற டைம் இது ஃபாரன்சிக் லேப்.
அப்புறம் உனக்கு தெரியும்ல, தாரிகாவோட பாஸ் முன்னாடி நீ நிக்கிற. அண்டர்ஸ்டாண்ட்? சார் நீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அது வரைக்கும் நான் என்ன பண்றது? என்ன பண்றதா? நான் தான் சொல்றேன்னு சொன்னேன்ல, பிரத்யுமன் வரட்டும். அப்படின்னா உங்களுக்கு டெட் பாடி பத்தி எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். ஹலோ, நீங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒவ்வொரு டெட் பாடியை பத்தி நல்லாவே தெரியும். அப்புறம் இந்த டெட் பாடியை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படியா? ஆ, சரி, அப்படின்னா இந்த விஷயத்த சொல்லுங்க. சாகறதுக்கு முன்னாடி தீபு எந்த இடத்துல இருந்து வந்தான்? எங்க இருந்து வந்தான்? ஆ? ஆ? நான் சேலஞ்ச் பண்றேன் சார். தாரிகாவோட பாஸான உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா சாகறதுக்கு முன்னாடி தீபு எந்த இடத்துல இருந்து வந்தான்? இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா சார் நான் உங்களுக்கு மொத்தமா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்றேன். 10,000? ஆமா 10,000 கொடுக்குறேன். சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? உங்களுக்கு நாக்கு கேஸ் ஞாபகம் இருக்கா? அதில் சாலுங்கே சார் தான் ரொம்ப குழப்பமான கேஸையே சால்வ் பண்ணார். ஆனால் இங்கே அவர் கண்ணு முன்னாடி டெட் பாடி இருக்குது சார். நல்லா யோசிச்சு பண்ணுங்க சார். ஏன்பா, அது வேற கேஸு, இது வேற கேஸு. உங்களால சொல்ல முடியுமா? இல்ல நாங்க போய் டீ குடிக்கலாம். அபிஜித், இங்க பாருங்க தாரிகா மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நடுவுல நீங்க வராதீங்க. இது உங்க பாஸுக்கும் அப்புறம் எனக்கும் நடுவுல இருக்கிற விஷயம். அவரை காப்பாத்த நீங்க ஒன்னும் ட்ரை பண்ணாதீங்க. அவர் என்ன ரொம்ப டென்ஷன் பண்றாரு. அட நீங்க ஒன்னும் ரொம்ப அபிஜித், இந்த ஆளுக்கு 25லிருந்து 26 வயசு இருக்கும். இவனுடைய நிறம் மாநிறம். அப்புறம் இவனுடைய ஹைட் 5 அடி. வேண்டாம். சார் இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில சொல்லுங்க. நான் சேலஞ்ச் பண்ண கேள்விக்கு. அபிஜித், இந்த ஆளு வந்திருக்கிறது துபாயில இருந்து. துபாயில இருந்து வந்திருக்கான் இந்த ஆளு. துபாயில இருந்து. அப்ப 2 பேர் ஷூட் பண்ணிருக்காங்க சார். இருக்கலாம் சார். இவரு துபாயில இருந்து திரும்பி வந்திருக்காரு மும்பைக்கு. அதுக்கப்புறம் இவரை கொலை பண்ணிருக்காங்க சார். இது எதுவும் புரிய மாட்டேங்குது. இந்த தீபோட வீட்டாளுங்களை பார்க்கணும். சரளாவாடிக்கு போய் ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இவன் துபாயில இருந்து வந்திருக்கான்னு? காமன் சென்ஸ். இரு சொல்றேன். தாரிகா, அபிஜித் கேட்டாரு இவன் எங்க இருந்து வந்தான்னு. அப்படின்னா இவன் எங்க இருந்து வெளியில இருந்து வந்திருக்கான். அப்புறம் இந்த ஷர்ட்ல நான் ஒன்னு பார்த்தேன். இதோ பாரு, துபாய் டேக். அதான் சும்மா எடுத்து விட்டேன். இங்க பாருங்க சார், நாங்க சிஐடிஸ். சிஐடிஸா? ஆமா சிஐடிஸ். நாங்க தீபோவோட அம்மாவை பார்க்க விரும்புறோம். தீபோவை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும். ஆனா தீபோட அம்மா இப்ப கூட ரொம்ப கவலையில இருக்காங்க சார். கவலைப்பட வேண்டாம், நாங்க அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டோம். வாங்க சார், நான் உங்களை தீபு அம்மா கிட்ட கூட்டு போறேன். சரி, நீங்க தீபு கிட்ட கடைசியா எப்ப பேசுனீங்க? 1 மாசத்துக்கு முன்னாடிங்க. 1 மாசத்துக்கு முன்னாடியா? சரி, தீபு பேசும்போது கவலையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதா? இல்லைங்க ஐயா. அப்படி அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா அவன் என்கிட்ட சொல்லுவாங்க ஐயா. கவிதா மேடம், கண்டிப்பாக ஏதாவது காரணம் இருக்கணும்ல. தீபு இங்கே வந்ததுக்கு அப்புறம் யாராவது அவனை... இல்லைங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சரி சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. தீபு துபாயில என்ன வேலை பார்த்தாரு? அவருக்கு அங்க வேலை யார் வாங்கி கொடுத்தாங்க? அது யாரோ ஏஜென்ட்டுங்க. ஆனா தீபு அவங்கள என்கிட்ட அறிமுகப்படுத்துறதே இல்லை. நீங்க இல்ல, வேற யாருக்காவது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சுனில்.
சுனில் தான் தீபுவுக்கு அந்த ஏஜென்ட்டை காட்டி விட்டது. சுனில்? யார் இந்த சுனில்? எங்க சார்ல இருக்கிற பையன்தான். உங்கள சுனில் யாரு? சுனில் சார் சுனில கால்ல இருந்து எங்கேயும் காணோம் சார். அப்படியா? எங்கேயாவது வெளியே போயிருக்காரா? ஒரு நிமிஷம் சார். ஏம்பா சிண்டு, இங்க வாப்பா. சார், இவன் சுனிலோட தம்பி. இவனை கேளுங்க. சுனில் எங்கே இருக்காரு? அண்ணன் வீட்டில் இல்லையே. எங்கே போயிருக்காரு? அவர் இன்னைக்கு காலையிலேயே கிளம்பி காந்திவாடி போயிட்டாரு, சித்தி வீட்டுக்கு. அப்படியா? இன்னைக்கு காலையில தான் 2-3 நாளைக்கு இருக்கிறதா அவங்க சித்தி வீட்டுக்கு போயிருக்கானா? அப்போ இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஹலோ. சார், சுனில். என்ன சுனில் சார், டீ குடிச்சிட்டீங்க போல. சிஐடி. ஹோய், அட எங்க போறீங்க சுனில்? டீயை குடிச்சிட்டு போங்களேன். சார் என்ன விட்டுருங்க சார், நான் எதுவும் செய்யல சார். சரி வாங்க ஆபீஸ் போலாம். சார் சார், அங்க சூடா டீ கிடைக்கும், சூப்பரா இருக்கும், வாங்க. சார், இந்த சுனில் ரொம்ப பிடிவாதக்காரன் சார். எதையும் சொல்றதுக்கு தயாராகவே இல்லை. பாப்போம் எவ்வளோ நேரம் தான் அமைதியா இருக்காருன்னு. சார் சார், இந்த சுனிலை பிடிச்சி எதுக்காக கூட்டு வந்தீங்க? இவன் இவன் என்ன பண்ணா? ஏய் என்னப்பா பண்ண? தீபோவுடைய கொலையை பத்தி இவனுக்கு ஏதோ தெரியும், ஆனா சொல்றதுக்கு தயாரா அவன் இல்லை. அதனால தான் இவனை இங்க கூட்டு வந்திருக்கோம். நான் பேசட்டுங்களா? பாருங்க, பேசுங்க. என்னடா என்ன பண்ணிருக்க? இது நீதான் செஞ்சியா? நீதான் இந்த வேலையை செஞ்சியா? நீதான் இந்த வேலையை செஞ்சியா? சொல்லியா? டேய் சுனில், தீபு நம்ம புள்ள தானடா. அவனை கொன்னவனுக்கு நல்ல தண்டனை கிடைக்கணும். இல்லைன்னா அந்த தெய்வமே அவனை சும்மா விடாதுடா. அடே, அப்படி உன் தம்பியா இருந்தா நீ இப்படிதான் அமைதியா உட்காந்துருப்பியா? வாயை திறந்து ஏதாவது சொல்லுடா. இங்க பாருங்க சுனில், நம்ம ஏரியால யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஏரியா மொத்தம் அவன் பின்னாடி தான் நிற்கும். ஒருவேளை நீங்க தீபு ஏதாவது பண்ணியிருந்தா சொல்லிடுங்க, இல்லைன்னா நாங்கள் யாரும் உங்களை மன்னிக்க மாட்டோம். ஆட, தீபு நீயும் ஒன்னா வளர்ந்தவங்க தானே? சின்ன வயசுல நீங்க ஒன்னா விளையாடினதே இல்லையா? யாரோ அவனை கொண்டு இருக்காங்க, நீ எதுவும் பேச மாட்டேங்கிற. உனக்கு என்ன தெரியுமோ அதை இவங்க கிட்ட சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. பணத்துக்காக அவனை கொண்டுட்டியா? சொல்லு, பணத்துக்காக அவனை கொண்டுட்டியா? சி, சால்ல இருக்கிற நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு பணத்தை கொடுக்கறோம். உனக்கு பணம் தானே வேணும் சந்தியா? எடுத்துக்க. இது வேணுமா? இல்ல அஜய், உங்க கால்ல கூட விழுறேன். போடா. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் பணம் சம்பாதிக்கணும் மட்டும் தான் நினைச்சேன். யாருக்கும் எந்த பாதிப்பையும் உண்டாக்கணும்ன்ற நோக்கம் எனக்கு இல்ல. சொல்லு சுனில், நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ண? சார், ஒரு ஆளு என்கிட்ட சொன்னா, யாரெல்லாம் வெளிநாடு போய் வேலை செய்ய விரும்புறாங்களோ அவங்கள காட்டினா அவன் எனக்கு கமிஷன் கொடுக்குறேன்னு சொன்னான். நீ தீபுக்கு அந்த ஆளை காட்டி விட்டியா? ஆமா சார். ஆனா தீபுக்கு இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியாது சார். நிஜமா சார், உண்மையா சார். யார் அந்த ஆளு?
அவனுடைய போட்டோ உங்ககிட்ட இருக்கா? இல்ல, ஒரே ஒரு தடவை ஒரு இருட்டறையில் அவரை பார்த்தேன். ஒழுங்கா முகத்தை கூட பார்க்க முடியல. அவனோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும்ல, நீ ஃபோன் பண்ணி பேசியிருப்பல. ஒரு நம்பர் இருக்கு, 1233323. இப்ப சொல்லு, அந்த ஆள் உனக்கு எப்படி பணம் கொடுப்பான்? சார், அது பன்னி பார்க்கில் பெஞ்சுக்கு கீழே வச்சுட்டு போயிடுவான் சார். அப்புறம் நான் போய் அதை எடுத்துப்பேன் சார். சார், இது கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்ட்டோட வேலை மாதிரி தான் தெரியுது. யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய நினைக்கிறாங்களோ அவங்கள இவங்க முட்டாளாக்குறாங்க. சார், ஃபோன் சொல்லுது இந்த நம்பர் சேவையில் இல்லைன்னு. பாத்தியா, வேற ஏதாவது இருக்கணுமே. உன்னுடைய கேங்கை பத்தி தெரிஞ்சவன். இல்லை சார். இல்லைன்னு எப்படி சொல்லுவ? யாராவது இருக்கணும், கண்டிப்பா இருப்பான். சார், விஜுவால சொல்ல முடியும் சார். விஜுவா? விஜு எப்படி சொல்லுவான்? அது நான் விஜுவையும் அந்த ஆள்கிட்ட தான் நான் மாட்டி விட்டேன். அடே, ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி ஒரு பாவத்தை பண்ண? அஜி அஜி துபாய் போகணும்னா அவன் தான் என்கிட்ட வந்தான். விஜயும் போகணும்னு நினைச்சானா? ஐயோ பரமேஸ்வரா. இந்த விஷயத்தை விஜய் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? இல்லைங்க ஐயா, இல்லைங்க ஐயா, அவன் எதுவுமே சொல்லல. ஆனா அவன் ரொம்ப நாளாவே ரொம்ப கவலையோட இருந்தாங்க ஐயா. நீங்க அவங்கிட்ட கேட்டிருப்பீங்கல்ல? கேட்டேன் சார், ஆனா அவன் எதையுமே சொல்லல. நேத்து ராத்திரி விஜய் எங்க இருந்தான்? அவன் அவனுடைய ஃப்ரெண்டு முகேஷோட வீட்டில் இருந்தான். அப்புறம் காலையில் தான் வீட்டுக்கு வந்தான். காலையில தான் திரும்பி வந்திருக்கான். அப்புறம் சார், அவன் வரும்போது அவன் கையில் ஒரு பெரிய பேக் இருந்தது. நான் அவன்கிட்ட கேட்டதுக்கு அவன் என்கிட்ட சொன்னான், அவனோட ஃப்ரெண்டு யாரோ ஷிஃப்டிங் பண்ணுறாங்கண்ணா, அந்த பேக்கில் அவனோட பொருள்லாம் இருக்குன்னு சொன்னான். ஆனால் சார், அந்த முகேஷ் 1 மாதத்துக்கு முன்னாடி தான் ஷிஃப்ட் ஆனான். ஒருவேளை விஜய் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கலாம். அவன் முகேஷோட வீட்டுக்கு போகாமலே இருந்திருக்கலாம். அவனோட பேக்ல என்ன இருந்தது, ஏதாவது பார்த்தீங்களா நீங்க? பேக்கில் என்ன இருந்ததுன்னு அதெல்லாம் தெரியாது சார். ஆனால் அந்த பேக்கில் சிகப்பு கலரில் ஏதோ இருந்தது சார். சிகப்பு நிறமா? ரத்தமா? சார், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் 2வது ஆளாக இருந்தது அந்த விஜய் இருக்குமோ? இருக்கலாம் சார். ஒருவேளை இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி விஜய். அப்படின்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதெல்லாம் செஞ்சது என் விஜு நான் சொல்ல வரீங்க? இது இப்போ உங்க புள்ள விஜய் தான் சொல்லணும். வாங்க. விஜு, விஜு எங்க போனா? விஜு, விஜய் எங்க எங்க போனவன்? கவின், அந்த பேக் இங்க எங்கேயாவது இருக்கான்னு தேடுங்க. நிக்கேல், மேலே போய் பாரு. விஜய், விஜய், உள்ள அந்த மாதிரி எந்த ஒரு பேக்கும் இல்லை சார். சார், மேலே விஜயும் இல்லை, எந்த ஒரு பேக்கும் இல்லை சார். சார், என் விஜய் எதுவும் பண்ணிருக்க மாட்டான் சார். சத்தியமா அவன் எதுவும் பண்ணிருக்க மாட்டான் சார். சரி, எனக்கு விஜயோட நம்பர் கொடுங்க, மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் தெரியாதுங்க. அப்போ நம்பர் யாருக்கு தெரியும்? தீப்திக்கு தெரியும். தீப்தி? தீப்தியை கூப்பிடுங்க. தீப்தி, தீப்தி எங்க போயிட்டா? தீப்தி, 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 பிஜு, தீப்தி உங்க வீட்டில் இருக்காளா? தீப்தி, ரவி, தீப்தியை பார்த்தீங்களா? இல்லையே. இல்லையா? எங்க போனவ? விஜய பார்த்தீங்களா? எங்க போனான்னு தெரியலையே. தீப்தி, சந்தியா,
சந்தியா தீப்தி உன் வீட்டுக்கு வந்தாளா? இல்ல அஜி, இங்க தானே இவ்வளவு நேரமா இருந்தா. தீப்தி, தீப்தி, தீப்தி. ஏய், யாராவது தீப்தியை பாத்தீங்களா? இல்லையா? நீ தீப்தி எங்கேயாவது பாத்தியா? ஐயா, ஐயா, விஜய எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லம்மா, பார்க்கல. பாக்கலீங்களா? சரி, தீப்தியாவது பாத்தீங்களா? இங்கேயும் பார்க்கலையே. இங்க தானே இருப்பா. எங்க போயிருப்பா? தீப்தி, விஜய் எங்க போச்சுங்க ரெண்டும்? தீப்திய பாத்தீங்களா? ஏய், வந்துட்டியா வந்துட்டியா? மீனா, மீனா. சொல்லுங்க அஜி. சரி, நீ தீப்தியை பார்த்தியா? ஆமாம் அஜி, நான் தீப்தியை பார்த்தேன். ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். சார்லேருந்து எங்கே போனா? என்ன, தீப்தி தனியாக போனாலா இல்லை வேற கூட யாராவது இருந்தாங்களா? யாரோ ஒரு லேடி இருந்தாங்க. எந்த லேடி? சார், என்னால் அவங்க முகத்தை பார்க்க முடியல. உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா? அந்த லேடி பார்க்க எப்படி இருந்தாங்க? என்ன போட்டிருந்தாங்க? அது க்ரீன் கலர் சாரீ கட்டியிருந்தாங்க. பச்சை கலர் சாரியா? சரிங்க மீனா மேடம், அந்த லேடி தெரிஞ்சவங்க மாதிரி இருந்தாங்களா இல்லைன்னா? இல்லை சார், அது எனக்கு தெரியாது. ஆனால் தீப்தி விருப்பப்பட்டு தான் அவ கூட போனா. விருப்பப்பட்டு தான் போனாளா? இந்த பொண்ணை கொஞ்சம் பாருங்க. இந்த பொண்ணை நீங்க பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? இந்த பொண்ணு கூட பச்சை கலர் சாரி கட்டின ஒரு லேடி கூட இருந்திருக்காங்க. ஆமா சார், எனக்கு இந்த பொண்ணு தெரியாது. ஆனா இந்த பொண்ணு கூட வந்த லேடி பேரு சாந்தான் தெரியும். சாந்தா? ஆமா சார். அப்போ உங்களுக்கு சாந்தாவை தெரியும் இல்லையா? ஆமா சார், அவங்க அடிக்கடி என் கடைக்கு வருவாங்க. அப்படியா? அவங்க எங்க இருக்காங்க? இங்கதான் சார், பின்னாடி பக்கத்து ஏரியா 124வது நம்பர் வீடு. மேடம், சாந்தா எங்க இருக்காங்க? நேரா போய் லெஃப்ட். ஐ சி. ஆமா. அட 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 அட, சாந்தா மேடம் வெளியே போயிட்டு இருக்கீங்களா? வாங்க, நாங்களே கொண்டு போய் விடுறோம். சிஐடி. நான் உங்களோட பேக்கை செக் பண்ணேன். அதில் ஒன்றும் இல்லைங்க சார். அதில் என்னுடைய ட்ரெஸ்ஸு வந்து துணி. அடேங்கப்பா, இவ்வளோ துணிமணிங்களா? சாந்தாம்மா, ரொம்ப பெரிய லீவ் பிளானோட தான் போறீங்க போல இருக்கு. அது வந்து அப்புறம் இங்கே பாருங்க சார், இவங்கக்கிட்ட இவ்வளோ பணமும் இருக்கு. இவ்வளோ பணம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? அதெல்லாம் வந்து அது தீப்தியோட உயிருக்கு பதிலா இந்த பணம் வந்ததா? அது வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். என்ன சார், இவ இப்படி கேட்டால் சொல்ல மாட்டா. இல்லை வேண்டாம் மேடம், வேண்டாம். நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். அது வந்து நான் தான் தீப்தி கிட்ட போய் சொன்னேன். அவங்க அப்பா அவளை கூப்பிடுறதா சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் நான் அவளை அங்கே விட்டுட்டு வந்தேன். எங்க விட்டு வந்த? அவங்க எங்க வந்து விட சொன்னாங்களோ அங்க விட்டுட்டு வந்தேன். சீக்கிரமா சொல்லு. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? இங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? விஜய், தீப்தி எங்க? முதல்ல பேக். நான் முதல்ல தீப்தியை பார்க்கணும்.
அப்போ நல்லதா இருக்கா? முதல்ல பேக்கை கொடு. முதல்ல நான் தீப்தியை பார்க்குறேன், அதுக்கப்புறமா பேக் கொடுக்குறேன். ஏ ராஜு, அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. இதெல்லாம் நான் தான் பண்ணேன். இதெல்லாம் நீ தான் பண்ணியா? ஆமாம், நான் தான். இப்போ அண்ணனும் தங்கச்சியும் சாகறதுக்கு தயாரா இருங்க. எங்களையும் கொஞ்சம் பார்த்துட்டு போப்பா. ஓடி ஓடி டயர்ட் ஆகல? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கப்பா. நாங்கள் மக்களுக்கு பொய்யான கனவை காட்டி வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம். அங்கே போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது சார். அவங்களுக்கு கிடைக்கிறது வெறும் அடிமை வாழ்க்கை மட்டும்தான். அதனால தான் தீபு இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டாரா? ஆமாம் சார், அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் அவனை கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவனோட நிலைமைய ஃபோனில் அவன் யார்கிட்டயும் சொல்ல முடியல. துபாயில் அவனை அடித்து கொடுமைப்படுத்திருக்கீங்களா? ஆமாம் சார், அவன் ஓடுறதுக்கு முயற்சி பண்ண போது அப்போ அவனை அடித்தேன். ஆனால் அவன் தன்னோட முயற்சி அவன் கைவிடல சார். மறுபடியும் ஓடினான். இந்த வாட்டி அவன் வெற்றி அடைஞ்சிட்டான் சார். ஆனால் சார், இந்த தடவை அவன் தப்பிச்சது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எதிராக நிறைய ஆதாரங்களையும் எடுத்துகிட்டு வந்துட்டான் சார். நாங்கள் பயந்துட்டோம் சார். அவன் இந்த இடத்துக்கு வந்து எங்களை மாட்டி விட்டுருவான்னு நினச்சோம் சார். சார், அப்படின்னா தீபு அவனுக்காக மட்டும் இங்கே வரல. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்த எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினச்சிருக்கான். மறுபடியும் இவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு நினச்சிருக்கான். தீபுவோட தியாகம் வேஸ்ட்டாக போகாது. இவங்க வலையில சிக்கியிருக்கிற ஒவ்வொரு ஆளையும் மீட்டெடுப்போம். மக்கள் ஏழ்மையை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு பெரிய பெரிய ஆசையை காட்டி அவங்கள நாஸ்தி பண்றீங்க. வெக்கமால உங்களுக்கு? சட்டம் கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கொடுக்கும், அதுவும் தூக்கு. கூட்டு போ. இப்போ நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சார். இங்க பாரு விஜய், நீயும் தப்பு பண்ணியிருக்க. கொலவும் எதிர்க்கவே நடந்திருக்கான நீ போலீஸ்க்கு சொல்லலை. சார், நான் தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன் தீபு டெட் பாடி இங்கே இருக்குன்னு. இருந்தாலும் நீ தப்பு செஞ்சிருக்க. அந்த பணம் பேக் எடுத்துட்டு ஓடி இருக்க. அப்போவே நீ போலீஸ்கிட்ட வந்திருந்தனா இந்த கேஸ் எப்போவோ சால்வ் ஆயிருக்கும். உனக்கும் தண்டனை உண்டு. சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தீபோல இந்த ஏரியாவுக்கு நல்ல பேரு கிடைச்சிருக்கு. பாத்தியா கவிதா? உன்னோட பையன் துணிச்சலானவன். அப்புறம் திரும்ப அப்படி சொல்லாத. உன்னோட புள்ள உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு. அவன் அமரன் ஆயிட்டான். நீங்க சொல்றது உண்மைதாம்மா, ரொம்ப சரியா சொன்னீங்க. தீபு நினைச்சிருந்தா அவனை பத்தி மட்டும்தான் நினைச்சிருப்பான். ஆனா இல்லையே. ஆனா தீபு நம்ம நாட்டு மக்களை பத்தியும் யோசிச்சிருக்கான். அங்க வெளிநாட்டுல அவனை மாதிரி அடிமையா வேலை பார்த்தவங்கள பத்தி நினைச்சிருக்கான். அஜி, இப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தீபு என்னுடைய புள்ள. உன் பிள்ளை என்னைக்கும் நிரந்தரமா இருப்பான். ஆமா, அப்புறம் அவன் உனக்கு மட்டும் புள்ள இல்லை, இந்த மொத்த சாளுக்கும் புள்ள இல்லைங்களா? ஆமா, அவன் எங்க எல்லாருக்கும் புள்ள. தீபு செஞ்சது தனக்காக மட்டும் இல்லை, அவன் மற்றவங்களுக்காகவும் வாழ்ந்திருக்கான். அப்புறம் மற்றவங்களுக்காக வாழ்றவன் அவன் என்னைக்கும் வீரனா இருப்பான். தீபு இந்த நாட்டோட வீரன்.